ஆதியாய் அனாதையாய் அருள்மறை பொருளாய் ஜோதியாய் சுடரும் வழியாய் திகழக்கூடிய கைலங்கிரியை பீடமாகும் நந்தி காவல் புரிய இடது பாகத்தில் உள்ள உமா பார்வதி என சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் அந்த முக்கன் படுத்த ஈசனுக்கும் உமா பார்வதிக்கும் இளைய மகனாக பிறந்து சரவண பொய்கையிலே நான் எதற்காக பிறந்தேன், ஏன் பிறந்தேன்? ஒரு நேரத்திலே சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் என சொல்லக்கூடிய அரக்கர்கள் அனைவரும் சேர்ந்து தேவரை அனைவரையும் சிறைபிடித்து வைத்து விட்டார்கள். அவர் யார், எப்படிப்பட்டவர்கள்? என் தந்தையிடம் வரத்தை பெற்றவர்கள். எப்படிப்பட்ட வரத்தை பெற்றார்கள்? எந்த ஒரு பெண்ணின் யோனின் வழியாக பிறக்காத ஆண் மகனால் எனக்கு மரணம் என்று வரத்தை பெற்றவர்கள். அப்படி இருக்கும் தருவாயிலே குழந்தையாக பிறந்து விட்டால் பெண்ணின் யோனின் வழியாக தான் குழந்தையாக பிறக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் அனைவரும் யோசித்து பார்த்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது வரம் கொடுத்தவரிடம் செல்ல வேண்டும், அதற்கு மார்க்கத்தை உரைக்க வேண்டும் என்று உரைக்க தேவர்கள் அனைவரும் சென்று என்னுடைய தந்தையாகப்பட்ட முக்கன் படுத்த ஈசன் பாதத்திலே வணங்கி அபய குரல் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது என் தந்தையாகப்பட்டவர் யோசித்து பார்க்கும் பொழுது நாரதராகப்பட்டவர் என் தந்தையிடம் உரைக்க என் தந்தையாகப்பட்டவர் என்ன செய்தார், நெற்றி கண்ணில் இருந்து 6 குடும்பங்களாக தீப்போரியை கிளம்பி 6 குழந்தையாக சரவண பொய்கையிலே தாமரை மலரிலே பிறந்து சரவணன் என்று பெயர் பெற்றேன். அது மட்டுமா, கார்த்திகை பெண்களை அழைத்து என்னை வளர்ப்பதற்காக கார்த்திகை பெண்களை வளர்த்ததால் நான் கார்த்திகன் என்று பெயர் சுட்டினார்கள். அது மட்டும் கிடையாது, என் தாய்வாடி வந்து என்னை கட்டி அணைக்கவும் 6 குழந்தைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது குழந்தைகளாக இருந்த நாங்கள் ஓர் உடலாகவும் 6 முகமோடும் காட்சி கொடுத்ததினால் அன்று முதல் 6 மகன் என சொல்லக்கூடிய நாமதயத்தை பெற்றேன். அது மட்டுமா, அரக்கரை அழிப்பதற்காகவே என் அன்னையின் சக்தியாகப்பட்டது இந்த சக்தி வேலாகப்பட்டது ஆகி என் கரத்திலே கொடுத்ததனால் அன்று முதல் சக்தி வேல் என சொல்லக்கூடிய நாமதயத்தை பெற்றேன். அது மட்டுமா, அசுரரை அழித்த உடனே தேவர்களை காப்பாற்றிய காரணத்தினால் தேவ இந்திரன் என சொல்லக்கூடிய தேவ இந்திரனாகப்பட்டவனும் இந்திராணி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த தெய்வ யானியை பரிசாக கொடுத்தார்கள். முதல் தாரமாக திருமணம் செய்தேன். 2ஆம் தாரமாக பள்ளிக்கொடி மீது நம்பி என சொல்லக்கூடிய வேடுனாகப்பட்டவன் கானகத்திலே வேட்டையாட சென்ற பொழுது பள்ளிக்கொடி மீது அந்த பள்ளியாகப்பட்டவள் பெண் குழந்தையாக பிறந்திருந்தாள். அவளை அடைத்து வந்து நம்பி என சொல்லக்கூடிய வேடுவனாகப்பட்டவன் வளர்த்த காரணத்தினால் வள்ளி என பெயர் சுட்டி வேடுவ குலத்திலே இருந்தால் வள்ளியாகப்பட்டவள் 2ஆம் தாரமாக திருமணம் செய்தேன். அப்படி இருக்கும் பொழுது திருமணத்தை செய்து கொண்டு 6 படை வீடுகள் என சொல்லக்கூடிய அனைத்து லோகத்திலும் தமிழ் கடவுள் என்றும் முருகன் என்றும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் கார்த்திகேயன் என்றும் வேலன் என்றும் என சொல்லக்கூடிய நாமதயங்களை பெற்று இப்பொழுது இந்த மயிலமதியிலே வள்ளி தெய்வயானுடன் சிறப்போடும் அனைவருக்கும் காட்சி கொடுத்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய மொத்த மனைவியாக விளங்கக்கூடிய தெய்வயானியை தினந்தோறும் சந்திப்பது வழக்கமாயிற்று. இன்று தினத்திலும் என்னுடைய தெய்வயானை மாற்றிவிட்டு பக்தருக்கு காட்சி கொடுக்க வேண்டுமே கண்ணை தெய்வா.
வடி வழகா நந்தா நந்தா ஆடவர்க்கு அமுதளித்த முகுந்தா முகுந்தா மன்னமதி வடி வழகா நந்தா நந்தா மண்டமகிழ் வடி வழகா நந்தா நந்தா ஆடவர்க்கு அமுதளித்த முகுந்தா முகுந்தா மண்டமகிழ் வடி வழகா நந்தா நந்தா கண்ணா 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 வணக்கம். மயிலம்பதியை குரலுக்கு மனைவியாக ஜெயவாணி என்று பெயர் எடுத்து சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். தினமும் என் சுவாமியை காண வேண்டும். சுவாமி ஓராலயமாகும் மகமலர் அரியந்தாரும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது மங்கை மனது அரியந்தாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது
கனிதேவா, என்றென்று சிறப்போடு இருக்க வேண்டும் எழுந்து. கனிதேவா, உன்னை பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் என் மனமாகப்பட்டது எப்படிதமா இருக்கின்றது. கனிதேவா, எந்த நேரத்திலும் எதிர்காலத்திலும் என்னுடைய பக்தருக்கு காட்சி தர வேண்டும். அதனால் நீ சென்று சந்நிதியை மூத்த மனைவி தெய்வாவை பார்த்து விட்டேன். என்னுடைய இளைய மனைவி இருக்கின்றாள் அல்லவா, வள்ளியாகப்பட்டவள், அவளை பார்க்க வேண்டும். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா. இப்பொழுது என்னுடைய மனைவி வள்ளியை பார்க்கலாமே.
மாறாது முருகா குமரா கண்முகா அன்னைய சகேதனை மகிழ்ந்தோ மருகா பாரோர் புகழ்ந்து போற்றினோ குமரா வண்ணமயில் ஏறி வரும் வடிவீரழகா வள்ளிதை வாடை உடல் காட்சி தருமாறு முகா பன்னிரு விழிகளில் அறிவுடன் ஓர் விழியால் என்னை பார்த்தால் எப்போதும் மாறியதும் மாறாது எப்போதும் முருகா குமரா சண்முகா வணக்கம் வணக்கம் வணக்கம். கந்தன் கதம்பன் அந்த முருகப்பெருமானுக்கு மனைவியாக பள்ளி என்ற பெயரோடு சீர சிறப்போடு எவ்வளவு குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதுதா இருந்தாலும் நானும் வந்து விளையாட்டது என் சாமியை பார்க்க வேண்டும். சாமி சாமி மனம் படைத்தே உறவு தந்தாய் மனப்படைக்கு மனப்படைக்கு உன்னை இணைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு சாமி அப்படியா? நீ என்றென்று சிறப்பட இருக்க முடியும் சாமி உன்னை பார்க்கும் பொழுது மனமோ எப்படி எல்லாம் தோன்றுகின்றது என்று தெரியுமா? எப்படி தெரியுமா? அது பார்த்தாய வண்ண வண்ண தோட்டத்தில் மான்கள் துள்ளி விளையாடுவதும் மலர்கள் அழகாக இருப்பதும் இந்த அழகனை ரசிப்பதற்கு 1000 கண்கள் இருந்தாலும் போதாது. அப்படி இருக்கும் தருவாயிலே உன்னை பார்க்கும் பொழுது என் மனமாகப்பட்டது எப்படி தெரியுமா இருக்கின்றது? சாமி மானாக ஓடி வந்தது.